கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூசம், புனர்பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களில் இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை நாக சதுர்த்தி மற்றும் நாக பஞ்சமி இந்த இரு தினங்களுமே பரிகாரம் செய்து கொள்வதற்கு சிறந்த தினங்களாகும். முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை அன்று நாக பஞ்சமி, அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரும் இந்த நாக பஞ்சமி மிகவும் சிறந்ததாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்றோ அல்லது நாகத்திற்கு சென்று அர்ச்சனை செய்வது அல்லது பாலபிஷேகம் செய்வது, விளக்கேற்றுவது எதுவாக இருந்தாலுமே இவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை வருவதற்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் இந்த பரிகாரங்கள் ஒரு சிறந்த பரிகாரமாகும். பூசம் மற்றும் புனர்பூசம் இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் நாக சதுர்த்தி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலத்தில் ராகுவிற்கோ அல்லது துர்கைக்கோ எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடுவது சால சிறந்ததாகும். உங்களுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வதும் இந்த நாக சதுர்த்தி அன்றோ அல்லது நாக பஞ்சமி அன்றோ இந்த இரு தினங்களுமே உங்களுடைய மனதில் குழப்பங்கள் தீருவதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வருவதற்கும் இந்த 2 நாட்களுமே மிகவும் சிறந்த நாட்களாகும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று சால சிறந்த தினங்களாகும். குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெறுவதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கோ அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கோ வழி செய்யும். வாரம் முழுவதுமே மனதில் சந்தோஷத்துடன் இருப்பதற்கு திங்கட்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் சந்திரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதோ அல்லது சிவபெருமானை வணங்குவதோ குடும்பத்தில் ஒற்றுமை வருவதற்கு வழி செய்யும். மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள், வீட்டில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல வாரம் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் மற்றும் பணவரவு அதிகரிக்கும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த கடகராசியில் இந்த வாரம் முழுவதுமே மனதில் ஒரு தைரியமும் புது சந்தோஷமும் ஏற்படும் வாரமாக அமைகிறது.